இன்னைக்கு உலகம் முழுக்க ட்ரம்ப் என்ற ஒரு ஆதிக்கவாதி ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. பல வகையில போர் தொடுக்கிறாரு, போரை நிறுத்துறாரு. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி தினந்தோறும் நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அதே மாதிரி செய்திகள்ல பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம ஜிய மிரட்டுறதும், ஜிய வந்து இதுவா பேசுறதும் அடிக்கடி நியூஸ நம்ம பார்க்கலாம். நான் வந்து மோடியோட அரசியல் வாழ்க்கைய வந்துட்டு நான் இது பண்ண விரும்பல. என்னால நான் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கைய வந்து கெடுக்க விரும்பல. அப்படியெல்லாம் சொல்லி பேட்டி குடுக்குறாரு. அவரு தான் வந்து போர நிறுத்துனேன்னு சொல்றாரு இந்தியா, பாகிஸ்தான். இந்த மாரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்க சமயத்துல, இப்ப என்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மள ட்ரம்போட அந்த ஆளுமைய வச்சுட்டு, நம்மள வந்து $500 பில்லியன் அவங்களோட ப்ராடக்ட்ஸ வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனா, இது இந்தியாவுக்குள்ள வரும்போது அந்த ப்ராடக்ட்னால நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல என்னென்ன இன்னொரு சுவாரஸ்யம் கேட்டீங்கன்னா, யுஎஸ்ல இருந்து இந்தியாக்கு அதான் அவங்களோட ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்கு வரும்போது, அவங்களோட டாரிஃப் பார்த்தீங்கன்னா 0%. அதே நம்ம இந்தியால இருந்து யுஎஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் அனுப்பிச்சோம்னா 18%. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியால இருந்து ஒரு ஷர்ட் உற்பத்தி பண்ணி அதை யுஎஸ்க்கு அனுப்புறோம். அப்ப பார்த்தீங்கன்னா 18% அவனோட டாரிஃப். ஆனா அதே யுஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு அவன் வந்து நம்ம இறக்குமதி பண்ணும்போது 0%. என்ன ஆகும் அப்போ? இதுக்கு முன்னாடி அது என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 3% இருந்தது. யுஎஸோட ப்ராடக்ட் வந்து இங்கே அது வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு மாரியான ரேட்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஓவர் ஆஃப் த பீரியட் இந்த 25ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 15% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 18%. இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி வந்து நம்மளோட ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. அதுல என்ன நடக்குது? என்ன மாரி நடக்குதுன்னுலாம் என்ன மாரியான மிரட்டலுக்கு நம்ம பயந்தாரோ? என்னன்றது நமக்கு புரியல. ஆனா அத பத்தி மக்கள் பல விதமா பேசுறாங்க. பல செய்தித்தாள்கள் இதனால தான் நடந்திருக்கு. எப்ஸ்டெயினோட ஃபைல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவரு வந்து அதுக்கு அடிபணிஞ்சாரு அப்படின்றதெல்லாம் பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட் அதுல வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்தும் இந்தியாவுக்கு வருது. பல ப்ராடக்ட்கள் சேர்ந்து தான் அத வந்து போட்டிருக்காரு. ஆனா, இப்போ அவங்களோட ப்ராடக்ட் வந்து இந்தியாக்குள்ள வரும்போது 18% இருக்கும்போது, இந்தியால இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கான வேல்யூ என்ன ஆகும்? ஏன்னா, அதுக்கான ஒரு இது போயிடும். ஏன்னா, அவனோட ப்ராடக்ட் தான் அதிகமா இங்க ஆதிக்கம் பண்ணும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து அது எப்படி அத வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா, அதோட ப்ராடக்ட்டோட விலையும் அதிகரிக்கலாம். ஆனா, அவந்து தான் அந்த முதல்ல வந்துட்டு குடுக்கலாம். இப்போ 0% டாரிஃப் வந்து நமக்கு இறக்கும்போது, இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஏன் வந்து அவங்களுக்கும் அதே தானே நம்ம பண்ணணும்? இல்ல நமக்கும் அதே தானே அவங்க பண்ணணும்? அது ஏன் வந்து இவரு ஒத்துக்கிட்டாரு? நம்மளோட மோடி அவர்கள் ஏன் ஒத்துக்கிட்டாருன்றது தான் புரியல. ஏன் அவரு காம்ப்ரமைஸ் ஆனாரு அந்த இடத்துல? இதுவும் ஒரு $1,000,000 கொஸ்டின். இதனால மோடிஜி அவர்கள் ட்ரம்ப் சொன்ன டாரிஃப்க்கு வந்து உடனே வந்து எதுவுமே சொல்லாம, எதிர்ப்பும் தெரிவிக்காம அவர் வந்து கண்ணசைச்சாரு. ஓகே அப்படின்ட்டு. ஆனா இது வந்து நம் நாட்ட வந்து என்ன சொல்றது? ஒரு அடகு வைத்த மாரி தான். ஏன்னா நம்ம வந்து அந்த மாரி நம்ம எடுத்திருக்க கூடாது. முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அவங்களோட ப்ராடக்ட்ட வந்து நம்ம இந்த மாரி இவ்ளோ டாரிஃப்ல நாங்க எடுக்க முடியாது. என்னோட நாட்டோட மக்களுக்காக தான் நான் இருக்கேன். என்னோட நாட்டோட மக்களுக்கு தான் நான் பார்ப்பேன்றத ஒரு பிரதமர் சொல்லணும். ஏன் அந்த இடத்துல அவர் சொல்லலன்னு புரியல. எதுக்காக சொல்லல? இத பத்தி பல பேச்சுக்கள் வருது. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க. இது தப்பா இல்லையான்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து அடக்குமுறையால் நம்மள அடிபணிய வைத்து, அவரோட ப்ராடக்ட் எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்து, அதுக்கான வேலைகளும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா, இப்போ இந்த லெவல்ல தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தது ட்ரம்ப் வந்து டிஃபென்ஸ் செக்டார்லயும், எஜுகேஷன் செக்டார்லயும் அவங்க உள்ள வரணும், அவங்க சொல்றது தான் கேட்கணும்னு சொல்ல மாட்டாருன்றது என்ன நிச்சயம்? இத ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம். நம்ம இவ்ளோ பெரிய நாடு. நம்மகிட்ட பவர்ஃபுல் டிஃபென்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாமே நம்ம வளர்ந்துட்டு வரோம். அப்படி இருக்கிற பட்சத்தில நம்ம ஏன் வந்து ட்ரம்புக்கு பயந்துட்டு, இல்ல ட்ரம்புக்கு அடிபணிஞ்சு நம்ம வந்து இத ஒத்துக்கிடணும்? 18% அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இந்தியாவுல எந்த பிரதமரும் இந்த மாரி அடிபணிஞ்சு போனதே இல்ல அமெரிக்காவுக்கு. எதிர்த்து தான் நின்ந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இவரு வந்து மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. ட்ரம்ப் என்ன சொன்னாலும். அதுக்கு அவரு வந்து எதுவுமே எதிர்த்தும் பேசுறது இல்ல. எந்த ஒரு இதுவும் குடுக்குறதும் இல்ல. அதுக்கு எதிரா பேட்டியும் குடுக்குறது இல்ல. இப்படி
நம்ம எல்லாத்துக்கும் வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்கன்னா, நம்ம வந்து ஒரு வலிமைப்படுத்த நாடாவே இருக்க மாட்டோம். இன்னும் போற அடுத்த சில வருஷங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வலிமை இழந்து நிப்போம். அவங்க எதிர்த்து நம்ம பேசுறத வந்து அவங்க கேட்கக்கூடிய இடத்துல அவனும் இருக்க மாட்டான். "சொல்றத செய்" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாரி நம்ம நாட்ட வந்து ரொம்ப அடிமைத்தனத்துக்கு இப்ப எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாரி தான் என்னோட கருத்தும். மக்களும் அதே தான் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்த்து நிக்கணும். இதெல்லாம் எடுத்து இது பண்ணணுன்ட்டு. ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு இன்னைக்கு $1 வந்து ரூ. 90 அதுவரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. கடைசியா என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு ட்ரம்போட மிரட்டலுக்கு அடிபணிந்து நமது ஜி அவர்கள் நம்மளுடைய இறையாண்மையை, நம்மளுடைய நாட்டோட மதிப்பை, இந்த உலக அளவில் இருக்கும் மதிப்பை அடிபணிய வைத்தார்ன்னு தான் சொல்லணும். குறைத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். இதுதான் இதோட சாராம்சம். நன்றி.